வணக்கம். இன்னைக்கு வந்து மிஸ்டர் ஷங்கர் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து இஸ் கோனா ஷேர் ஹிஸ் ஜர்னி. மெயினா எப்படி அவர் வந்து திருச்சியிலேருந்து அவர் யுஎஸ் போனாரு. என்னென்ன ஹர்டில்ஸ தாண்டி போனாரு அப்படின்றது. இது என்ன ஆச்சுன்னா, ஐவ் ஆஸ்க்ட் 2, 3 பீப்பிள் இந்த மாரி டாபிக்ல பத்தி பேசுறதுக்கு. சம் அ ஹேவ் இந்த டைம் ஜோன் அந்த மாரி டிஃபரன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாரி டைம்ல வந்துகிட்டு இருக்கேன் இப்ப நானு. அண்ட் இந்தியன் கெஸ்ட்டுங்க இருக்கும்போது வந்து நம்ம ஈவினிங் டைம் 6, 8 அந்த மாரி டைம்ல எடுத்துக்கிறது. இப்போ இந்த மாரி 10 ஆர் 12 அப்படின்னா மோஸ்ட்லி தே ஆர் பீப்பிள் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னா. ஹி இஸ் ஹி இஸ் கோனா பி ஜாயினிங் வித் அஸ் ஷார்ட்லி. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஹில் பி ஜாயினிங் வித் அஸ். ஓகேங்களா? ஸோ ஐல் ஜஸ்ட் செக் வித் ஹிம் அண்ட் ஐல் கம் பேக்.
இப்போதான் அவர்கிட்ட பேசினேன். ஸோ ஹில் பி ஜாயினிங் அஸ் இன் ஃபியூ மினிட்ஸ். ஹி ஹேட் அ கிளையண்ட் கால், அதனால ஹி குடன்ட் ஜாயின். கொஞ்சம் அதில் டிலே ஆகிடுச்சு. ஓகே. ஹவா பீப்புள் எஸ்பெஷலி ஃப்ரம் டீப் சவுத், இப்போ இங்கேருந்து அவங்க போகும்போது என்னென்ன ஹேர்டல்ஸ் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் ரெண்டாவது இப்போ அங்கே போன பிறகு கெட்டிங் அடாப்டட் டு த அங்கத்தி கல்ச்சருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் மெயினாக டச் பண்ணுறதா பிளான். அதை தவிர வந்து இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் பீப்புள், என்ன மாதிரி இது ரிலேட்டடாக எது இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் இட். ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ண ஐ கேன் ஸ்டார்ட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல். And please do provide your suggestions to improve on the areas which we touch on. We have scheduled quite a few sessions in the coming weeks. So if you have any more ideas or suggestions, please do share. He has come, so I'm adding him now. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது. கேக்குது. ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? First of all, thanks for allotting time for this session. இதுல என்னன்னா மெயினா வந்து ஃபோக்கஸ் வந்து மெயினா கரோனா கோவிட் இது பத்தி ரொம்ப லைட்டா தான் இருக்கும். மெயினா வந்து your journey from Trichy to or India to US, and how did you start your career and how did you end up where you are now? This is mainly to help people who are under the impression that once or twice ஒரு hurdle பார்த்த பிறகு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கிறது, ஆர் இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஜாப் டிரான்சிஷன் அந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது I want actually from the circles, inner circles and the people whom I know who have seen quite a lot of hurdles in their life and they have come across and they have faced and they have gone beyond it. So on the list la வந்து I wanted to start with from known people. அதனால தான் உங்களை கேட்குறேன். ஓகே ஓகே ஹரி. ஸோ ஸ்கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில், அதுக்கப்புறம் காலேஜ் பெங்களூரில். பெங்களூரில் மெக்கானிக்கல் முடித்தேன். ஸோ யூஸ்வலாக தட் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா 1990 அந்த ரேஜில் வந்து வச்சுக்கோங்களேன். 96லலாம் வந்துட்டு பெங்களூரில் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ஒன்றும் பெரிய ஸ்கோப் கிடையாது. ஓகே. அப்போ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரினா அப்போலாம் சவுத்தில் பாம்பே இல்லை சென்னை தான். ஓகே. அப்புறம் சென்னை மூவ் ஆனேன். சென்னை மூவ் ஆகிட்டு முதல்ல ஒரு சின்ன கம்பெனியில் அப்படியே ஜாப் எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இன்ஜினியரிங் செக்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கப்ப இந்த இஏடி சுகர் பிளான்ட்டுக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ அவங்க எஸ்ஐபி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க எஸ்ஐபி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தான் தெரியும், ஓகே நம்ம இந்த இன்ஜினியரிங் டொமைன்லேருந்து, அதாவது ரெகுலர் மேனுஃபேக்சரிங் டொமைன்லேருந்து ஐடிக்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அவங்க பின்னாடியே எஸ்ஐபி போயாச்சு அந்த குரூப் கூட. அப்புறம் எஸ்ஐபி ஒரு 6 months படித்தேன் கோர்ஸு சென்னை வந்து. படிச்சுட்டு படித்தோடனே அப்படியே எஸ்ஐபிக்குள்ளே ஜம்ப் பண்ணியாச்சு. அப்புறம் சிடிஎஸ் ஜாயின் பண்ணேன். சிடிஎஸ் ஜாயின் பண்ணி சிடிஎஸ்ல ஒரு 5 years. நான் சிடிஎஸ்ல ஜாயின் பண்ணோன்னே அவங்க இமீடியட் அப்போலாம் நிறைய நீட் இருந்துச்சு, நல்லா பிக்கப்பு. உடனே யூஎஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க 2006. அப்புறம் யூஎஸ் வந்து அப்புறம் ஷட்டில் யூஎஸ் டு இந்தியா, இந்தியாவிலேருந்து அப்புறம் யூரோப்பு அப்படின்ட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லா பக்கம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஷட்டில் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா சிடிஎஸ்ல இருந்த வரைய நான் அதான் நிறைய ட்ராவல், ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 year அவ்வளோதான் இருக்கும் கன்சல்டிங் ப்ராஜெக்ட்ஸ். அதனால ஃபேமிலி பசங்க ஒரு பக்கம் இருக்கும், நான் ஒரு பக்கம் இருப்பேன், இப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் இது என்ன ரொம்ப நீங்க தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி? நிறைய. ஆமாம். ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு நாங்கள் வந்தோம். அப்போ 2008-9 ரெசிஷன் வந்துச்சு. ஸோ அந்த ரெசிஷன் வந்து ப்ராஜெக்ட் டெர்மினேட் ஆயிடுச்சு. எங்கள் டீம் எல்லாத்துக்குமே 1 week டைம் கொடுத்து எல்லாம் இந்தியாவுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஸோ இந்தியாவுக்கு போங்கன்னொடனே அப்போ தான் ஆக்சுவலாக சிவானிக்கு பொண்ணு டெலிவரி. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி டெலிவரி முடிச்சுட்டு ஒரு 2 months இருந்துட்டு கிளம்பி இந்தியாவுக்கு வந்தோம். இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 1 monthலேயே திருப்பி யூரோப் போக சொன்னாங்க. ஸோ அப்புறம் அவங்கள இந்தியாவிலே விட்டுட்டு நான் அப்புறம் யூரோப் போனேன். யூரோப் போயிட்டு அப்புறம் சுவிட்சர்லாண்டில் 1 year இருந்துட்டு அப்புறம் அங்கே அங்கே இருக்கப்போ ஃபேமிலி கூப்பிடலாங்கிறப்ப அந்த ப்ராஜெக்ட்ல முடிஞ்சிச்சு, நீங்கள் ஜெர்மனி போங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜெர்மனி போனேன். இப்படி சுற்றி நேரம் அப்புறம் யோசிச்சேன், சரி நம்ம கன்சல்டிங் மூவ் ஆயிடலாம், அட்லீஸ்ட் ஃபேமிலியை 1 hour இருக்க வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன். அப்புறம் சிடிஎஸ் குவிட் பண்ணிட்டு யூஎஸ்ல கன்சல்டிங் கம்பெனி
ஜாப் எடுத்துட்டு இவங்களெல்லாம் மூவ் பண்ணிட்டு யூஎஸ்க்கு வந்தோம். அப்புறம் டிராவல் தான், ஆனால் ஒன்றா சுற்றணும் ஒரு ஊரா. அப்புறம் வந்து நான் பைதான் இந்த இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க போறது இது மாதிரி பாக்குறீங்க இல்லையா, ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல, how are you able to adapt? Because ஒவ்வொன்றும் வேற வேற இடம், வேற வேற அட்மாஸ்பியர், வேற வேற அப்ரோச், ஒவ்வொரு ஒர்க் கல்ச்சரும் வேற வேற. பிகாஸ் ஐ ரிமெம்பர் லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் திடீர்னு வந்துட்டு அந்த சிங்கப்பூர் இது முடிஞ்சு லைக் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் யூஎஸ், அதுக்கப்புறம் திடீர்னு மியூனிக் மாறி மாறி வரும்போது how are you able to adapt? What is it that makes you or helps you to adapt to this kind of varied environments? நான் நினைக்கிறேன் ஒன்று வந்துட்டு டிசைரு, நம்ம லாங் டேர்ம் கோல், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஒன்று அந்த பக்கத்தில் எனி ஹர்டல் டக்குன்னு வந்தோடனே எனி ஹியூமன் வந்து இம்பேக்ட் இருக்கும். ஓகே இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் சில கொஞ்சம் டைம் எடுக்கும் மாதிரி ஒரு 2 வீக்ஸ் அதை நினச்சிட்டு கொஞ்சம் வருத்தப்படுவோம். அப்புறம் அடாப்ட் பண்ணிக்கிறது சீக்கிரம் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஆமாம், ஒரு 2 வீக்ஸ் வருத்தப்படுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அடுத்து என்ன பண்ண, ஓகே இதை பண்ணா பெட்டரு, நமக்கு இதான் பிடிக்குது, ஓகே இதுதான் நம்ம பண்ண போறோம், அப்போ ரியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒன்று வந்துட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு போன உடனே கொஞ்சம் லெசாச்சி ஆயிடுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் அப்படி தட்டி விடும். தட்டி விட்டுட்டு அப்போ அதுக்கு 2 வாரம் வருத்தப்பட்டுட்டு அப்புறம் அடுத்தது திரும்பியா ஓகே இதான் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு அடுத்ததை பார்த்து போயிட வேண்டியதான். How is the support from family? Because constantly on the travel, நிறைய சப்போர்ட் பேசிக்கலி இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும். கரெக்ட், கண்டிப்பா. அதனால தான் கேக்குறேன். ஏன்னா in spite of a real cordial relationship, there will be quite a feel like என்ன mostly travel இருக்குன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, like how do you manage that? Probably you can share the secret, so many of us would benefit from that. ஒன்று என்ன நினைக்கிறேன்னா, ஒன்று வந்து அவங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் அவங்களை இண்டிபெண்டாக பண்ண விட்டுறணும். அதே மாதிரி பண்ண விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு தான் அது நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே இது ஆச்சா, அவங்க இப்படி பண்ணாங்களா, அவங்க ஸ்டைலில் பண்ண விட்டுறணும். ஓகே அது நம்ம அவ்வளோதான், அது அப்படி தான் அவங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, நம்ம ஸ்டைலில் போகணும்னு நினச்சா தான் பிரச்சனை. அது அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுறணும். அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டாங்களா, ஓகே ரிசல்ட் ஓரளவுக்கு வந்துச்சா, 100% வர 70%, 60% வந்தால் கூட ஃபைன் அப்படின்னு பண்ணிக்கணும். அப்படியே ஓவர் த பீரியட் அது இம்ப்ரூவ் ஆகிடும். அப்படியே நம்ம சுற்றி இருக்க மாட்டோம். ஓகே அவங்க ஸ்டைலே பண்ண விட்டுட்டு அப்போ ஏன்னா நம்ம வந்துட்டு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தால் தான் they get irritated. What is it that you would tell people who are actually now, see, most of the colleges where I have these sessions, one thing comes out in almost all the colleges, most of the students have this doubt. At this moment, in the corona situation, we're all on leave and lockdown and things like that. Already as such, it's saturated. Before corona itself, it's saturated for engineers. Now, with this current corona scenario, what is going to be the job scenario for us? Okay. What is going to be the job scene? How are we going to manage? What kind of openings would come up? In the Mala Naraya, they have questions. So, please share your inputs. Unga side landa, like, because being an expert from that area, and you have seen varied scenarios. So, I'm asking you, like, what could be their, solutions for them? Because நிறைய பேர் வந்து ஒரு இதனாலே டிப்ரெஷன்ல கூட இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், டைம், மணி, எஃபர்ட், அண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் ஹோப். இதுல சில பேருக்கு இன்னும் வருத்தனா லாஸ்ட் செமஸ்டர் வந்து லாக்டவுன்லயே போயிடுச்சு, இதெல்லாம் வேற எல்லாமே லாக்டவுன்ல முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு லாஸ்ட் செமஸ்டர் இருக்காங்க, அது அந்த ஒரு காலேஜே ஏதோ அப்ரப்டா டக்குன்னு தேர்ட் செமஸ்டர்ல இருந்து இந்த ஒரு லாஸ்ட் செமஸ்டர் நடக்காத மாதிரி இருக்கு. சில பேர் ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. கரெக்ட். ஒன் திங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இட்ஸ் ஓல்டு டாக்டிக்ஸ் தான். நான் ஹியூமன் வந்துட்டு எல்லாமே ஓல்டு டாக்டிக்ஸ் தான். அப்பப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஒன்று மாறும், டூல் மாறுமே ஒழிய செய்கிற வேலையெல்லாம் ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன கிங்டம் பீரியட்லாம் எப்படி, ஒரு கிங்டம் இன்னொரு கிங்டம் காங்கர் பண்ண என்ன பண்ணுவான், ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு ஓடிடுவான் காட்டுக்குள்ள என்ன பண்ணுவான், அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகி குரூப் சேர்ப்பான், திருப்பி அப்புறம் கான்கர் பண்ணிட்டு உள்ள வருவான், ஃபைட் பண்ணி பிடிப்பான். ஸோ வென் யூ ஹேவ் அ பிரேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் பேசிக்கலி. ஓகே இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேக் வந்துச்சா, ஏன்னா நான் இப்போ இன்ஃபேக்ட் நான் டாக்டர்ஸ் விட்டு அப்புறம் கன்சல்டிங் வந்து பிரேக் இது வரையும் 14 ப்ராஜெக்ட்ஸ், வேரியஸ் ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஏன்னா ஒன்று யூஎஸ்குள்ளே சுற்றி இருக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் டைம் இங்கிலீஷ் சேர்த்து கூட்டிகிட்டே சுற்றுறேன்.
நான் ஒரே எஜுகேஷனில் இருக்கிறான். அந்த யூஸ்ஃபுல்ல அந்த செட் ஆஃப் எஜுகேஷன் அந்த 12th வரை தான் முடிக்க போகிறான். ஸோ அது ஒரே கண்ட்ரியில் இவங்க என்ன மாதிரி அவங்களை எக்யூப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பிரேக் வந்துட்டு இட்ஸ் அ குட் டைம் டு என்னென்னலாம் நம்ம அடுத்த, ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மார்க்கெட் இஸ் வெரி டைனமிக் ஆல்வேஸ். எனி ஃபீல்டாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து நிறைய படிக்கணும், அப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பிரேக்ஸ் தான் ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் டைம் ஷார்ப்பன் பண்ணிக்கணும். நம்ம ஷார்ப்பன் பண்ணிக்கிறது. ஏன்னா படிக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டயத்தில் எப்படியும் வந்துட்டு நல்லா தெரியும், ஓகே எடுத்த உடனே ஜாப் கிடைக்க போகிறதில்ல. அப்போது அது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே கிடைச்சாலும் வச்சுக்கலாம், ரொம்ப இப்போ யார் கிடைக்கும் அப்படின்னா, ஓகே ஒன் திங் யார் கிடைக்குன்னா, இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ப்பன் பண்ண இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ வந்து ரொம்ப நீச் ஸ்கில்ல ஏற்கனவே ட்ரெயின் ஆகி வச்சிருப்பான். அவன்லாம் டக்குன்னு இந்த டயத்தில் பிடிச்சிருவான் ப்ராஜெக்ட் சீக்கிரம். அவங்களாம் சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஏற்கனவே அதுக்கு ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இருந்துட்டு இருக்கோம், இப்போ தான் நமக்கு டப்புன்னு திடீர்னு வந்துருச்சு, பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த டயத்தை. ஸோ நம்ம வந்துட்டு புதுசாக படிக்கிறது, அப்புறம் ட்ரைனிங் எடுக்கிறது, அப்புறம் இல்லை நம்ம இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னா எது நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டோம்னா முதல்ல கவலைப்பட மாட்டோம். ஒன் திங் தான், நம்ம இந்த எதுவுமே பண்ணல அப்படின்னா நினச்சி கவலைப்பட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்ம எங்கேஜ் பண்ணணும். அந்த எங்கேஜ் பண்ணுறது நமக்கு பிடிச்ச விஷயம். இன்னொன்று, நமக்கு அடுத்த 2 மாதத்தில் எப்படி சரியாக போயிட போகுது, 2 மாதம் 3 மாதத்தில் திருப்பி மார்க்கெட் பேக் வரும். அப்போ பேக் வரப்போ ஓகே, இப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ ஏர்னிங் வந்துட்டு இருந்துச்சா, ஓகே இந்த 2-3 ஸ்கில் செட் ஆட் பண்ணோம்னா மார்க்கெட்டில் இதுக்கு டிமாண்ட் இருக்குது, ப்ளஸ் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சதாகவும் இருக்குது அப்படின்னு அதுக்குள்ளே அப்படியே நம்ம ஏன்னா எனி ஃபீல்டு ஏதாவது ஃபீல்டில் இருப்போம், டெஃபினெட்லி அதில் வந்துட்டு 4 டைமென்ஷன் இருக்கும். அந்த ஒரு டைமென்ஷன் நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த டைமென்ஷனில் படிக்கிறது, அந்த டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டயத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா திருப்பி இந்த டைம் கிடைக்காது. பாருங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிடைக்கிறது 2 நேரத்தில் இப்படி வேலை தானாக போச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரேக் கிடைக்கும், படிச்சுட்டு நம்ம பண்ணலாம். இந்த தடவை ஃபோர்ஸ்ஃபுல்லி எல்லாத்துக்கும் அதே மாதிரி பிரேக் கிடைச்சிருக்கு. அவங்க இதுதான் பண்ணணும். ஏன்னா இப்போ ட்ராவலும் பண்ண முடியாது, ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே ஓரளவுக்கு திறந்துருக்காங்க, பட் ரொம்பலாம் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் ஸ்டேட் போக முடியாது. மெயினாக நிறைய கவர்மெண்ட் ரன் பார்க்ஸ் இதெல்லாம் இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப ட்ராவலும் பண்ண முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதான் பண்ணி ஆகணும். ஸோ ஒன் ஆஃப் த குட் திங் வந்துட்டு இப்போ படிக்கிறது, ட்ரைனிங் தான். ஏன்னா இப்போ ஆன்லைன் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு பிஸ்னஸ் நிறைய வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. எக்ஸாக்ட்லி, அதை மெட்டலைஸ் பண்ணுறாங்க. இப்போ உமா ஒன்று காட்டிட்டு இருந்தாங்க, இந்த கிளேல பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் செய்கிறாங்க. இங்கே கிளேல ஜுவல்ஸ் செஞ்சுட்டு அதில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்தியாவிலேருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மாதத்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்கான் இந்த குவாரண்டைனில். ஸோ தட்ஸ் ஆல் வெரி கிரியேட்டிவ். பாருங்க, இந்த பிரேக்கை கரெக்டாக அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கிளேல ஆர்னமெண்ட் பண்ணுற இது அப்படியே பழகிருக்காங்க ஹாபியா. இந்த டயத்தில் கரெக்டாக ஆன்லைனில் அதை போஸ்ட் பண்ணி அதுக்கு நிறைய டிமாண்ட் வந்து இப்போ மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு அதை சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கிளேங்கிறப்ப என்ன வரப்போகுது, அவங்க 2000-3000 ரூபாய் கிளே வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதான். பெயிண்ட் கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. பட் ஷீ இஸ் ஏபிள் டு மேக் இட் அஸ் அ பிக் பிஸ்னஸ் நவ். ஸோ ஷி ஃபவுண்ட் அ பிஸ்னஸ். 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி It's like that. இப்போ இன்னொரு ஏரியா பேசிக் இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அதெல்லாம் வந்து மாறி இருக்கு இல்லையா, பிகாஸ் ஆஃப் இந்த இஷ்யூனால, லைக் இந்த டென்ஷன், டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லிட்டு people have changed their biological clock. I know you're extremely interested in keeping the body healthy and fit. So what kind of tips would you give to people who are not able to cope up with sleeping pattern or eating pattern? எப்படி அவங்கள வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்? பிகாஸ் ஐ ரிமெம்பர் யூ லாஸ்ட் டைம் நம்ம கான்வர்சேஷன் போது யூ மென்ஷன் எந்த அளவுக்கு யூ கீப் யோர் பாடி ஆக்டிவா, தட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே ஆக்டிவ் ஹியர் அப்படின்னீங்க. அண்ட் யூ ஆல்சோ சஜஸ்டட் ஃபியூ ஃபுட் சில ஐட்டம்ஸாக யூஆர் சஜஸ்டிங் மீ. ரிமெம்பர் ஒரு I think 3-4 months before we had a online chat, at the time mention பண்ணிருந்தீங்க. So what kind of suggestion would you like to give to people, especially இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஐம் நாட் ஃபீலிங் குட், லே ஆஃப் ஆயிடுச்சு இல்லைன்னா ஜாப் போயிடுச்சுன்ற இருக்கவங்களுக்கு, வாட் கைண்ட் ஆஃப் டிப்ஸ் would you like to give, especially with food and with maintaining the body? கரெக்ட். ஏன்னா பாருங்க, அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வேலை போடணும்னு இருக்குங்க, வெரி காமன். ஸோ அதை வந்து நம்ம டினை பண்ண முடியாது ஆஸ் அ ஹியூமன். நமக்கு ஏன்னா அதை போராடி தான் அதை வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நான் ஈஸியாக வரல அது. ஸோ யூ ஃபைட் அண்ட் கெட் தட். அது டக்குன்னு போன உடனே ஒரு டிப்ரெஷன் வரதான் செய்யும், அது குவைட் காமன்.
அதில் சாப்பாடு மிஸ் பண்ணுறது, தூக்கம் மிஸ் பண்ணுறது, இதெல்லாம் காமன், எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். பட் அது ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும் தான். அதுக்கப்புறம் தி வில் ஸ்டார்ட் திங்கிங் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு இப்படி மூவ் பண்ணுவோம். இப்போ அந்த அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே இமீடியட்டாக நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் எக்ஸசைஸ் பண்ணுறதோ சாப்பிட்றதோ முடியாது யாராலையும். ஈவன் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் அங்கே போய் வெயிட் தூக்க முடியாது, இல்லை ரன்னிங் பண்ண முடியாது. ஈவன் நல்ல பியூட்டிஃபுல் நேச்சுரல் க்ரீனில் போய் நில்லுங்க, மைண்ட் அங்கேயே ஒட்டாது. அந்த அந்த சீனரியை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே அதுக்கு வந்து கொஞ்சம் மைண்டும் கொஞ்சம் காம் ஆகணும். ஸோ அது டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே 1 or 2 weeks ஆகுதா ஃபைன், அதை விட்டுட்டு தென் வி ஷுட் கம் பேக். ஸோ அப்போ கம் பேக் எதுக்கு அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் டயபெட்டிக் என்ன சொல்லுவாங்க, அதாவது நம்ம பிளட் வெசல்ஸில் எண்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் காலில் இருக்கிறது, அதே மாதிரி மூளையில் இருக்கிறது, கிட்னியில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி தின், ரொம்ப சின்னது. ஸோ அது எட்ஜ் வரைய பிளட் ஃப்ளோ போயிட்டு வருது அப்படின்னா நமக்கு வந்துட்டு யூஸ்வலாக வி டோன்ட் கெட் சிக் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம ஏஜிங்கை தள்ளி போடலாம். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லா பார்ட்ஸ்க்கும் நல்லா போயிட்டு வந்துச்சுனாலே, பிளட் ட்ராவல் பண்ணிச்சுனாலே அந்த இடத்துல வர ப்ராப்ளத்தை அதே சரி பண்ணிடும். ஸோ இஃப் இட்ஸ் ஏபிள் டு கோ டு தட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், பிளட் போய் அதை கியூர் பண்ணிடும். ஸோ நம்ம அடிஷ்னலாக மாத்திரை போடணும் கூட அவசியம் இல்லை. ஸோ அதான் பிளட்டோட பவர். அது அங்கே ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னா தான் அந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஃபெயிலிங். ஸோ அதனால் பிளட்டை போக வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன ஈஸியஸ்ட் வேணா எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம வாக் பண்ணுறது, டெய்லி 1 hour வாக் பண்ணுறது, இல்லை வெயிட்ஸ் அடிக்கிறது, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு 1 hour பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மைண்ட் வந்துட்டு பிளட் வந்துட்டு இட் கோஸ் டு த பாயிண்ட், எல்லா பாயிண்ட்டுக்கும் போகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அப்போ தான் புத்துணர்ச்சி வருது. ஸோ அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளோ வந்து குறையும். ஸோ அப்போ வந்துட்டு அது திருப்பி நம்ம அந்த ரீகைன் அந்த அதே ஃப்ளோ திருப்பி வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸசைஸ் தான் பெட்டர். ஸோ அப்போ எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த ஹார்ட் வந்து ஜாஸ்தி பம்ப் பண்ணணும் பிளட்டை. ஸோ அது ஃபோர்ஸை பம்ப் பண்ணுறதுனால இட் கோஸ் டு ஆல் த ஆர்கன்ஸ். ஸோ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா யூ கெட் அ கான்ஃபிடென்ட். ஸோ அதனால தான் எக்ஸசைஸில் வந்துட்டு முடிகிறப்ப ப்ளஸ் மசிலும் டைட் ஆகும். ஸோ மசில் டைட் ஆகுது when blood flows to all the organ we naturally feel better. அதுதான் இதில் பின்னாடி இருக்க விஷயம். எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, இதில் இன்னொன்று சாப்பாடு. ஏன்னா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு பாடியை பயங்கரமாக ஏற்றிடலாம் முடியாது. இதில் 70% சாப்பாடு, 30% எக்ஸசைஸ்னு வச்சுக்கலாம். அது தூக்கம் இருக்குது இதில். ஏன்னா சாப்பாடு வந்து ரொம்ப கீ. நம்ம நீங்கள் 2 hours கஷ்டப்பட்டு பண்ணுறத கரெக்டாக அளவாக சாப்பிட்டோம், பசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். அப்படி பசி வரப்போது அப்படி முன்னாடி சாப்பிட்றோம். முன்னாடியே நான் பசிச்சு சாப்பிடலாம் நினைப்போம். யூஸ்வலாக பாருங்க, பிரியாணி செய்கிறவனீங்களா நல்லா பசிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம். அப்படியே நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதுதான் பசிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம தேவைக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நம்ம உடம்புக்கு இவ்வளோ தேவை அப்படின்னு இருக்கும், அதுக்கு மேலே தேவைக்கு மேலே வச்சு அடைப்போம். பசிக்கிறது கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த அளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே போதும்னு ஆயிரும் சீக்கிரம். ஸோ நிறுத்திக்கலாம் சாப்பாடை. ஸோ அது ஒரு சின்ன ட்ரிக், சாப்பாடை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு. பசிட்டுலாம் சாப்பிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டுடுவோம். ஓகே ஓகே குட். there are few more areas. ஒன்று வந்து in case of நீங்க சொன்னீங்க இல்லையா டிராவல் அங்கேருந்து வரும்போது, இட்ஸ் நாட் தட் லைக் யூ மென்ஷன் லைக் ஒரு ஃப்ளோவா சொன்னீங்க, இது முடிச்சா அப்புறம் அங்கே போனால் அது பண்ண இது பண்ணன்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் தேர் were lot of areas where you applied you didn't get, and there were areas where there were lot of hurdles you came across. And what was your mind state and how did you overcome that? அந்த மாதிரி இப்போ whenever you were faced with a failure or a rejection, you handle it well and you learn from it and you moved on. இது நிறைய கேட்டிருக்க, லைக் I know it, but I want viewers to listen to that because that might help, like people who are listening, especially now இந்த மாதிரி வந்து மெயினா they want to listen to people how they overcome hard times, difficult times, and how did they bounce back strong into it. One thing which I always refer வந்து Rocky dialogue இருக்குல்ல, I always refer, I mean whenever you say or whenever we talk, that I get reminded of that, like it's not how hard you hit, it's like how hard you get hit and then bounce back, you move on and irukkulla, like a lot of hurdles you came across. Correct. Not many know that. Lot of
லாஸ்ட் மினிட்ல போய் டக்குன்னு யூ டர்ன் ஆகுறது, லாஸ்ட் மினிட்ல போய் டக்குன்னு அது ரிஜெக்ட் ஆகுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய. I've heard as well. So share that. Correct. Yeah. Yeah, that is true. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம சேர்த்த பணமாகட்டும், இல்லை பேர் ஆகட்டும், எல்லாமே ஒரு நிமிஷம் டக்குன்னு போயிட்டு அப்புறம் திருப்பி எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ட்ராவலில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வி ஷுட் டேக் இட் ஈஸி. ஓகே, இவ்வளோ தான் நான் திருப்பி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். பட் அதுக்கு ஒன்று வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓகே அதை வந்து இங்கே பண்ணுறாங்க எப்படின்னா ப்ராபபிலிட்டி தான் பார்த்துக்கோங்களேன். நமக்கு ஒரு இப்போ மரத்துலேருந்து மாங்காய் விழணும் அப்படின்னா 10 கல் தூக்கி போடணும், ஒரு கல்ல விழுந்துடாது. என்ன ஒன்று ஏதாவது ஒரு கல் தலையில் விழாமல் பார்த்துக்கணும் தூக்கி அடிக்கிறப்ப. ஸோ அது மட்டும் அடிக்காமல் நம்ம ஸோ வி ஷுட் நாட் ஃபியர் ஆஃப் மேக்கிங் அட்டம்ப்ட்ஸ். அவ்வளோதான். வி ஷுட் கீப் ட்ரைங். அதுக்கு வந்துட்டு எண்டே கிடையாது. அதான் சொல்ல வி லவ் த ஜேர்னின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து டெஸ்டினேஷன் லவ் பண்ணுறதை விட லவ் த ஜேர்னி அப்படின்றது வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு வி ட்ரை டு பி ஈஸி. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணுறோம். அப்போ வந்து கேட்பாங்க, இது பண்ணுறிய, இது போச்சுன்னா நீ வேலை காலி தெரியுமில்ல உனக்கு. ஓகே. But what are the areas you think people should like? Of course, the way we were raised, the stories we hear, the school we studied, the college we studied, friends, knowledge, skill, attitude, இது இந்த ஆங்கிள் இருந்தாலும் how did it help you? Like வீட்டில் வந்து இப்போ I remember SAP பற்றி ஒரு கேட்கும்போது you mentioned about like being in a shop, working with my dad. Handling the logistics helped me what I'm doing in Munich in Ningorvati. So people may not relate in the மாதிரி விஷயம்லாம், அது தனி இது தனின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. But you told what I did there, maybe people would have not even considered that as ஒரு respectable இதெல்லாம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. They might think like it's a normal job, it's everybody doing, everybody is doing that அப்படின்னு பார்த்துருப்பாங்க. But that will help me when I'm sitting in Munich ன்றது it's a different thing இல்ல. That's true. Yeah. How are you able to connect these kind of different dots? எக்ஸாக்ட்லிங்க. லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விஷயமே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஏதோ டைத்தில் யூஸ் ஆகும். நேச்சரே அப்படி தான். அதனால தான் நம்ம முன்னாடி லேர்ன் பண்ணுவோம். அது இமீடியட்டாக இருக்காது, வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ், நம்ம ஊரில் எண்ணெய் விற்கிறது, மண்டியில் இருக்கிறது, அந்த லாஜிஸ்டிக் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மெட்டீரியல் இதுலேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கி வந்து வைக்கிறது, அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டீலர்ஸ்ட்டை கொண்டு போகிறது, அப்புறம் அங்கேருந்து ரீட்டைல் ஷாப்புக்கு போகிறது, அப்புறம் அங்கேருந்து ஃபார்மர்ஸ்ட்டை போகிறது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபுட் செயினோட லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அது எப்போ யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் எஸ்ஏபியில் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. அப்போ இமீடியட்டாக உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோல்சேல் ஆள் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன தேவை, ஒரு மேனுஃபேக்சரிங் ஆளுக்கு என்ன தேவை, அவன் எப்போ மெட்டீரியல் ஷிப் பண்ண ரெடி ஆவான், அவனுக்கு எப்போ மெட்டீரியல் ரா மெட்டீரியல் தேவைப்படும், அதை எப்படி அவன் பிளான் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு ஃபார்மர்ஸ்க்கு அது எப்போ வந்து சேரணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம எஸ்ஏபியில் கொண்டு வரோம். ஏன்னா அதே ஸ்கேலில் தான் இங்கே வந்து கார்பரேட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வண்டி கடையில் பண்ணால் தான் கார்பரேட்டும் பண்ணுறான், இல்லை லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறான். பட் ப்ராசஸ் ஒன்று தான். அவன் அதே மாதிரி தான் மெட்டீரியல் வாங்கி ஆகணும். நம்ம ஒரு லோடு வாங்குவோம், இவன் வந்துட்டு ஒரு ஷிப் வாங்குவான், அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தம் ஒரு வேலை அதுதான். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணது இங்கே வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறப்பையும் யூ டோன்ட் மிஸ் அவுட் எனி பீசஸ். ஸோ இந்த கனெக்டிங் ஜாயின்ஸ் வந்துட்டு ஈவன் நம்ம கடையிலே உட்காரதுனால இன்னும் கிரவுண்ட் லெவல் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு, ஸோ அதெல்லாம் நம்ம இப்போயே அட்ரஸ் பண்ணுவோம் இங்கே. ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அதே மாதிரி இது லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும், நான் கனடா போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிவிட்டு இங்கிலீஷ் IELTS ஸ்கோர்லாம் எடுத்தேன். நான் தமிழ் மீடியம் ஆக்சுவலாக. நான் இங்கிலீஷ் அதை எழுதி பாஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு 5 அட்டம்ப்ட் செமையாக இருந்துச்சு. அதை நான் 5லேருந்து 6.5 கொண்டு வரதுக்குள்ளேயே ஒரு 2 வருஷம் ஆச்சு. எல்லாம் பற்றி மோதி. ஆமாம், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அத்தனை அட்டம்ப்ட் போட்டு விடாமல் அடிச்சுட்டே இருந்தேன். நானும் எழுதினே இருப்பேன், ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன். இங்கிலீஷ் படிக்க வேண்டியது, எழுத வேண்டியது. அது இந்த சார்ட்ட ஒரு 6 மாதம் படிக்க வேண்டியது. என்ன? ஆமாம், நீங்கள் இப்போ 7 கேட்பான், மினிமம் 7 கேட்பான் அப்படின்ட்டு. இங்கிலீஷ் பேசுகிறேன், பிஸ்னஸ் ப்ராசஸ் தெரியுது. ஸோ பிஸ்னஸ் ப்ராசஸ் தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது. இதுதான் நான் படித்த இன்ஜினியரிங்லாம் அங்கே வேலை செய்யல. அதுக்கப்புறம் அந்த 2 விஷயம் தான் அதை யூஸ் ஆகிருந்துச்சு. டக்குன்னு கொண்டு வந்து யூஎஸ்ல விட்டாங்க. அதை நம்ம எப்போ பண்ணுற விஷயங்கள்லாம் இன்னொரு டைத்தில் அது யூஸ் ஆகிடும். அந்த ஸ்கில் வந்துட்டு வாட் எவர் யூ கெயின், இட் டெஃபினெட்லி ஒர்க் அவுட் சம் டைம் வெரி வெல் இன் த ரைட் டைம். அதான். ஸோ அதனால் நம்ம பண்ணுறப்ப
அந்த அந்த 2-3 வருஷம் நான் இங்கிலீஷ் படிச்சப்ப நான் வந்துட்டு தான் படிச்சேன், என்னடா இது அப்படின்னு. அப்புறம் ஓகே, அப்புறம் இல்ல பின்னாடி அதான் இவ்வளவு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். அந்த அவன் சொல்ற அந்த பாயிண்ட் எடுக்காத போது இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இட்ஸ் டிஃபரெண்ட் இதுல. எக்ஸாக்ட்லி. ஸோ டைம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஸோ இதில் சம் டைம் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் டைம், கீப் ஒர்க்கிங், அவ்வளோதான். அது Keep கசந்துடக்கூடாது. moving on in spite of எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த மாதிரி டயத்தில் ஒன்று உங்களுக்கு என்ன ரெகுலராக இந்த எக்ஸசைஸ் ஹேபிட்லாம் வச்சுட்டீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஜிம்முக்கு போயிட்டீங்க, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ யூ டாக் டு ஃப்ரெண்ட்ஸ், தென் யூ டூ ஒர்க் அவுட். இதெல்லாம் ஒரு பெஸ்ட் அவுட். ஸோ ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரெஷரை வந்துட்டு கோவத்தில் பேசி வெளியே கொண்டு வருவோம். இதே எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே வெளியே போயிடாது. ஸோ தட்ஸ் அதர் அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் எக்ஸசைஸ். உங்களோட எக்ஸசைஸ்லேயே இட் பஸ்ட் அவுட். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலு, நம்ம எப்படி யாரோ நம்ம மேலே கோவத்தை பாஸ் பண்ணாங்கன்னா நம்ம வி ட்ரை டு பாஸ் டு சம் அதர்ஸ், ரைட்? இப்போ அந்த டயத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இட் வில் கோ த்ரூ தட். ஓகே, அது வழியாக போயிடும். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் திங். அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது அந்த டயத்தில். ஏன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், இந்த டவுன் பீரியட்ல இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வி டோன்ட் பாஸ் அவர் ஸ்ட்ரெஸ் டு அதர்ஸ். அண்ட் அப்போ இருக்க பிரச்சனை இல்லை. ஸோ வில் பி பிஸி. ஸோ நம்ம வேலை இருக்கும். So it'll be happy mind. அப்போ ஒன்றும் we don't really stress out, ஜாலியாக போயிடுவோம். But when it comes to down trend, அப்போ தான் நம்ம we have to be a bit careful how to keep the same temper. Okay. On what grounds do you see இப்போ ஹெல்த் ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் ஓகே, அதர் எனி புக்ஸ் ஆர் அதாவது இந்த இதில் வந்து இன்னும் நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு ஆர் டு கண்டினியூஸ்லி கீப் அஸ் மோட்டிவேட்டட் டு பி ஸ்டேயிங் இன்ஸ்பயர்ட், are there any audios or videos do you keep listening on a regular basis? ஓகே, நான் அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதயமூர்த்தி புக்கு படிப்பேன் இனிஷியல். அந்த பீரியட்லாம் இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் அதே மாதிரி கண்ணதாசன் அர்த்தமுள்ள வெந்து முதம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெரி நல்ல மோட்டிவேஷன் இது புக்ஸ். அதெல்லாம் இந்த புக்ஸ்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயம். அதாவது நம்ம வந்துட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, விஷயம் தான். ஓகே, ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் undergo what you have underwent. I'm just because I'm trying to understand, like, you know, what other inputs have you taken to condition yourself. இது வந்து மோட்டிவேஷன் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் டேக்கிங் பாத் மாதிரி தான். நான் நேற்று இதாக இருக்கேன் அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு 3 நாள் 4 நாள் திரும்ப அது இறங்கும். திரும்ப அதை அந்த லெவலில் கொண்டு வரதுக்கு வந்து தட் நீட்ஸ் a different kind of thought process. அதனால தான் கரெக்ட். there's one thing, definitely over the period உங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன். ஸோ ரெகுலர் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பண்ணுங்க மெடிடேஷன் வந்துட்டு உங்களோட தாட் ப்ராசஸை பியூரிஃபை பண்ணுங்க ஓவர் த பீரியட். ஏன்னா அதெல்லாம் உடனே நீங்கள் பண்ணி நாளைக்கு வந்து தோணாது. ஒரு 3-4 years ரெகுலராக மெடிடேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ வில் ஃபீல் த சேஞ்ச். நம்ம மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே விஷயத்துக்கு இதே சுச்சுவேஷனுக்கு இது நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் மேஜிக் மெடிடேஷன் டூ. உங்கள் தாட் ப்ராசஸை நல்லா பியூரிஃபை பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அப்புறம் இன்னொன்று, ரொம்ப அசந்துட மாட்டீங்க. அது ரொம்ப பெரிய வெற்றினாலும் சரி, ரொம்ப பெரிய தோல்வினாலும் சரி, நீங்கள் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருப்பீங்க அந்த சூழ்நிலையில். ஸோ அந்த பக்குவமும் மெடிடேஷன் கொண்டு வரும். ஸோ அந்த இது வந்துட்டு அதுக்கு மெடிடேஷன் டெக்னிக் வேதாதிரி மகரிஷி, ஜக்கி வாசுதேவ், நிறைய நம்ம இந்தியன்ஸில் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எது செட் ஆகுது அது பண்ணலாம். ஈவன் இஃப் யூ வாண்ட் ட்ரை, 2-3 ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக். இப்போ ஜக்கி வாசுதேவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வருது. வேதாதிரி மகரிஷி எடுத்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். எனக்கு வந்து லைட்டாக வேறு மாதிரி இருந்துச்சு, அதனால் ஐ கோ த்ரூ வேதாதிரி மகரிஷி இதில். அது மாதிரி யூ கேன் ட்ரை கப்பல். இல்லை யோகா, ஏன்னா ரெகுலர் யோகா வந்துட்டு எக்ஸசைஸ் வித் ஃபியூ மெடிடேஷன். யோகா மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா லைட் வச்சு பண்ணுறது, இல்லை தண்ணி சுத்தத்தில் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ இது ரெகுலர் யோகா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ யூ கேன் ட்ரை ஃபியூ திங்ஸ். எது செட் ஆகுது அதை பண்ணிக்கலாம். இதில் தான் ஸ்டிக் ஆகணும்னு இல்லை, பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு பிடிச்சிருக்கணும், அவ்வளோதானே. ஸோ இது 2 பார்த்துட்டு அது ஏன்னா ஆனால் ஒன்று எதுனாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், விஷயம் தான். நம்ம ஓகே இதில் 3 பண்ணி பார்த்துட்டு, இல்லை அதை படித்து பார்த்துட்டு, ஓகே இது நமக்கு ஒத்து வர மாதிரி இருந்ததுன்னா யூ ஜாயின் த கிளாஸ் அண்ட் அது ஒரு 6 months பண்ணிங்கன்னா they'll teach you all the things. ஆனால் அதோட விட்டுறக்கூடாது. கிளாஸுக்கு அப்புறமும் we should continue. அதை ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 20 minutes தான் பண்ண போதும் டெய்லி. ஓகே, 20 minutes ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இட் ரியலி பிரிங்ஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் லெவல் வந்துட்டு you'll be happy. அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா you see lot of challenges, all these things, but you don't really care அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய, ஏன்னா you don't really careனா you only think of what is next. ஓகே இது வந்துருச்சு, அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்துலேருந்து
ஒரு மாதம் ஆகுது நார்மல் மைண்ட் செட்டில் அப்படின்னா, இந்த யோகாவெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேபி 1 வீக் 10 டேஸ்லேயே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ அந்த அந்த பீரியட் அது குயிக்காக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ், மெடிடேஷன் ட்ரிக்ஸ். ஓகே குட். கோவிட் எப்படி இருக்கு? கோவிட் வந்துட்டு யூஎஸ்ல என்ன மாதிரியான ஆரம்பத்தில் விட்டாச்சு. ஏன்னா ஆரம்பத்திலேயே டைட்டாக பிடிச்சிருக்கலாம் விட்டாங்க. இந்தியா அதுக்கு பரவாயில்ல அந்த விஷயத்துல. ஆரம்பத்தில் இங்க வந்துட்டு ஆரம்பத்துல யாரும் நினைக்கவே இல்லை. இங்கெல்லாம் வருமானு தான் நாங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தோம் மார்ச் எண்டு வரைய. அப்புறம் பார்த்தா அடிச்சு விட்டுருச்சு. இல்ல இப்போ இங்க வந்து இப்போ லாக்டவுன் நம்ம 30th வரைக்கும் இங்க சென்னையில. அண்ட் ஆல்மோஸ்ட் 2500 பேர் தமிழகத்துல, ஒரு 1000 1200 பேர் போல சென்னையில அப்படி இருக்கு. இறக்குறதும் வந்துட்டு 39 40 அந்த மாதிரி ஒரு 30s இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி. அண்ட் ஒரு நியூஸ் பார்த்தேன், லைக் குவைட் அ ஃபியூ பீப்புள் இன் லேக்ஸ் தே வாண்ட் சென்னையில இருந்து அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்ற மாதிரி இந்த விண்ணப்பம் சில அனுப்பணும் இல்லையா, பிகாஸ் ஆஃப் இதோடைய இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அவங்க நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்காங்க. மதுரையிலயும் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறதுனால. எது கேட்கறேன்னா, லைக் இப்போ அஃப்கோர்ஸ் இங்க எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இப்போ நான் பார்த்தேன் என்னன்னா, மாஸ்க் செய்யறது எப்படி அப்படின்லாம் சொல்லுது. ஏன்னா N95 மாஸ்க் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குதுன்றதுனால வீட்லயே அப்படி துணியில மாஸ்க் செஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது அங்க மெடிசன் அது இது இது பண்ணிருக்காங்களா? have they prescribed anything? இது மாதிரி இல்ல, இதெல்லாம் எதுவும் இல்லையா? இல்ல, அதாவது இங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா இனிஷியலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஒன்று பார்க்கணுங்க. இங்க வந்து 3 மாசம் ஆகுது. வந்த பருந்து இப்போ வரையவே அந்த கோவிடோட டெய்லி கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 25,000 to 30,000 தான் நிற்கிது. டெய்லி 30,000 பேருக்கு, 25,000 30,000 பேருக்கு கோவிட் வந்துடுது இங்கே டெஸ்ட் பண்ணுறதுல. இன்னொன்று டெஸ்ட் நிறைய பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்சம் பேருக்கு டெய்லி, 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க டெய்லி. ஸோ அந்த 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் டெஸ்ட் பண்ணுறதுல 30,000 பேருக்கு கோவிட் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. என்ன ஆகுனா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் முன்னாடி வரைய ஒரு நாளைக்கு 2,500லேருந்து 3,000 க்ளோஸ் டு 3,000 இறந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் இங்கே மாஸ் பரியல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நியூயார்க்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஐலாண்டில் போய் அந்த ஐலாண்டே ஃபுல்லாக பரியல் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, காலி ஐலாண்டு. அதே மாதிரி ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்ப்ரெட் வந்துட்டு அதே லெவலில் தான் இருக்குது. மேபி அந்த கோவிடோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிச்சு என்னன்னு தெரியல, இல்லை நம்ம ஹியூமனோட இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு என்னன்னு தெரியல. இப்போ வந்துட்டு இட் ஹஸ் கம் டவுன் டு 200 to 300 டெத் பர் டே அப்படி ஆயிடுச்சு. 3,000லேருந்து இப்போ 200-300 வந்துடுச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரெட் அதே தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே கவுண்ட்டில் தான் 30,000 பேருக்கு டெய்லி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது கண்டுபிடிச்சுனே இருக்கிறாங்க. பட் டெத் ஹஸ் கம் டவுன் ஃப்ரம் 3,000 to 300 பர் டே. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைடு. அதே மாதிரி இப்போ எல்லாம் திறந்துட்டாங்க. ஏன்னா இந்த இதுக்கு மேலேயும் எக்கனாமி மூவ் பண்ணணுங்க. கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பேச்சு கொடுத்தாங்க, பட் தட் இஸ் நாட் எனஃப் இல்லையா. எக்கனாமி 2 நாளாக தான் முடியும். ஏன்னா பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணாங்க. எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு பணம் கொடுத்தாங்க, $1,200 கொடுத்தோம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில். அப்புறமேட்டுக்கு இது இந்த ஹோம் லோன்ஸ் எல்லாம் 3 months பிரேக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் எடுத்தாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் எனஃப் இல்லை. அதனால் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு வராங்க ஸ்லோவாக. நிறைய ஸ்டேட் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பைக் இருக்குது. பட் வேறு வழியில் பாருங்களேன். இப்போ என்னன்னா இந்த பீரியடில் நிறைய கற்றுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் தெரியல. இன்னொன்று ஆரம்பத்தில் நிறைய ஷார்ட்டேஜ் இருந்துச்சு. இவனோட மாஸ்க்லேருந்து கியர், கோவிட் கியர் போட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அந்த டோட்டல் சிக்ஸ்லாம் கூட இல்லாமல் இருந்தாங்க. எல்லாமே சைனாலேருந்து தான் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அது சைனாலேருந்து ஸ்டாப் பண்ணோடனே இங்கே வந்துட்டு மெட்டல் சப்ளை ஷார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ தான் திருப்பி சோர்ஸ் பண்ணி வேறு கண்ட்ரியில் அங்கேன்னு திருப்பி ஓரளவுக்கு ஸ்டாக் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பிளட் செல்ஸ்லேருந்து இதை பிரித்து எடுக்கிறாங்க. அது தெரியல டெக்னிக்கல் டேர்மு. ஸோ அது ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இந்த டேப்லெட்ஸ் கொண்டு வராங்க இல்லையா, அது ஒவ்வொரு குரூப்பும் தே ஆர் ட்ரைங் சம்திங், பட் சம்திங் இஸ் ஒர்க்கிங்.
ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு ரிசல்ட் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா 3000 மெம்பர்ஸ் இறந்துட்டு இருந்தது இட்ஸ் பிகம் 300 now. So there are something doctors learn, hospitals are doing better. So they have come down so much. அதே மாதிரி இந்த வைரஸும் வந்துட்டு ஏன்னா இதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க தான் இந்த வைரஸ் வந்துட்டு எனி பேண்டமிக் வைரஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் வந்து வந்த ஸ்பீடில் நம்ம கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளை அட்டாக் பண்ணும். தென் வி ஸ்டார்ட் டையிங்னாக்க தென் இட் வில் நோ தட் ஓகே இஃப் ஐ திஸ் கை கோயிங் டை ஐம் ஆல்சோ கோயிங் டை வித் ஹிம் அப்படின்னு அதுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வந்து அதோட ஸ்பீட் அது குறைச்சிக்கிட்டு தென் வி ஸ்டார்ட் லிவிங் வித் அஸ். ஸோ அந்த ஸ்டேஜ் அது கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் லிவிங் வித் அஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது கூட அது தட் ஆல்சோ லீவ் லாங்கர் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துடும். மேபி அந்த ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கணும். அதனால தான் இதோ அந்த மாதிரி. What is your message to the viewers, especially the youth? What is your advice to them? Career, life, it can be open advice. ரைட், ஓகே. ஸோ 2 திங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டைனமிக் வேர்ல்டில் 2008 ரெசெஷனும் சரி, இப்போ வந்திருக்க கோவிட் ரெசெஷனும் சரி, ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம கிரெடிட் கார்டு லைஃப் வந்துட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு சேவிங் சைடு இருக்கணும். நம்ம வந்து மெதுவாக பார்த்தீங்கன்னு வெஸ்டர்ன் வேர்ல்டு சைடு நிறைய சம்பாரிச்சோமா என்ஜாய் பண்ணோமா அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். அது வந்துட்டு இந்தியன் ஸ்டைல் அது கிடையாது. இந்தியன் ஸ்டைல் வந்துட்டு அப்படியே சேர்த்து வச்சுருப்பாங்க, என்ன அப்படியே பிள்ளை கொடுப்பாங்க, அப்படியே செக்யூர்டாக மூவ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படி இல்லை, அவங்கவுங்க சம்பாரிச்சு அவங்கவுங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். பையனுக்கு கொடுக்கணுங்கிறதே இந்த சிஸ்டத்தில் கிடையாது. ஸோ அதுக்கு டுவர்ட்ஸ் அதுதான் நம்ம இந்தியா ஏஷியன்னே டுவர்ட்ஸ் தட் வந்துட்டோம். ஆனால் இந்த பெண்டமிக்ஸ்லாம் அதை ரிமைண்ட் பண்ணுது, ஓகே நம்ம வந்து சேவ் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த மாதிரி டைட்டிலெல்லாம் அதுதான் வந்துட்டு வி கேன் ஹோல்ட். மேபி பாருங்கள், இந்தியாலாம் ஒரு சர்ப்ரைஸ். ஒரு 130 கோடி மக்களோட பாப்புலேஷன் வந்துட்டு 3 மாதம் வீட்டில் பூட்டி வச்சுட்டு எக்கனாமி ரன்னாமல் உட்காந்துருக்கு அப்படின்னா அது பெரிய கலாட்டாலாம் பண்ணாமல் வாட் அ சர்ப்ரைஸ் சார். ஸோ அதை மேனேஜ் பண்ணுதுன்னா இப்போ அந்த சேவிங் ஹேபிட் இருக்கிறதுனால தான் அது அந்த அந்த கல்ச்சர் அப்படி பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இதே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சின்ன ஃப்ரிக்ஷன் வந்தோடனே அது வெடிச்சு தெரிக்குது, எல்லாம் இங்கே கொளுத்தி விட்றாங்க. அதெல்லாம் இங்கே யூஎஸ்க்கு புதுசு. பட் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாருங்கள் இங்கெல்லாம் வெடிக்குது பாருங்களேன். அதுதான். ஸோ அந்த மேபி அந்த 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 மாடல் வந்து நம்ம வி ஷுட் கீப். அந்த சேவிங்ஸ் மாடலில் கொஞ்சம் உயிரோட வச்சுக்கணும் மாட்டுறதுக்கு. வி ஷுட் ரிமைண்ட் தட். ஸோ அதனால் நம்ம ஏர்ன் பண்ணோம்னா எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் வி ஷுட் இன்னும் ரிசர்வ் வச்சுக்கணும். தட் இஸ் ஒன் திங் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ். Thank you so much for your time. Oh yeah, okay. Regards to family. Thank you so much. You're welcome. Bye.